ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கூட கடைக்கு போகிறான். கடைக்காரர் அந்த பையனை பார்த்து சாக்லேட்ஸ் பாட்டிலை காட்டி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் எடுக்கலை. வேணாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறான். கடைக்காரருக்கு ஆச்சரியம் தாங்கலை. சின்ன பையனாக இருக்கான், ஆனால் சாக்லேட்ஸ் வேணான்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சி மறுபடியும் எடுத்துக்க செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையனோட அம்மாவும் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் சாக்லேட்ஸ் எடுக்கவே இல்லை. அதை பார்த்து அந்த கடைக்காரர் அவரே சாக்லேட்ஸ் எடுத்து அந்த பையன் கையில் கொடுக்குறாரு. 2 கைகளிலும் சாக்லேட்ஸ் கிடைச்சதால அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்கலை. வீட்டுக்கு வர வழியில் அவங்க அம்மா கேட்குறாங்க, கடைக்காரர் சாக்லேட்ஸ் எடுத்துக்க சொல்லும்போது நீ ஏன் எடுக்கல அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அம்மா என் கை ரொம்ப சின்னது. நான் என் கையால் சாக்லேட்ஸ் எடுத்தா என் கையில் 2-3 சாக்லேட்ஸ் தான் எடுக்க முடியும். இப்போ பாருங்க, கடைக்காரர் அவருடைய கையால் கொடுக்கும்போது எவ்வளோ நிறைய சாக்லேட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னானாம். இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, எந்த விஷயத்தையும் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் யோசிச்சோம்னா நம்ம நினைக்கிறத விட அதிக பலன் கிடைக்கும்.